சுவையான சின்ன வெங்காயம் காரக்குழம்புங்க. அப்படியே வீடே மணக்குதுங்க. இது வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்ற வச்சுக்கலாம், சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இது காயட்டும். காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துங்க, இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பூண்டு, சின்ன வெங்காயம் குழம்புக்கு பூண்டு போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம 1/4 கிலோ வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சின்ன வெங்காயம் காரக்குழம்பு சாம்பாருக்கு நிறைய சேர்த்துங்க. கறிவேப்பிலையே உருவி போடாதீங்க, அப்படியே போடுங்க, நல்லாயிருக்கும். குழம்பு கொதி வந்ததும் காம்பு தனியாக வந்துடும். அதோட சாரம் அந்த குழம்புல இறங்கிடும். நம்ம சாப்பிடும்போது எடுத்து போட்டுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா போட்டு வதக்கலாம். இல்லை, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கூடாது. இது நம்ம மென்று சாப்பிட்றப்போ நல்லா வாய்க்கு அப்படி மென்று சாப்பிட்டோம்னா சாப்பாட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. அப்போ இது போல் தொழி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா தொழை கொடுத்துக்கலாங்க. அப்பப்போ இந்த சின்ன வெங்காயம் குழம்பு ஈரம் பண்ணிடுச்சுன்னா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு கேட்குங்க. தொண்டை வலி அதெல்லாம் போயிடும். இதில் நம்ம மிளகு வர சேர்ப்பதுக்கு அப்புறமா தாளிக்கும் போதும் போட்டுருக்கணும். அரைச்சி வச்சு தூள் மிளகும் இறக்கும் போது போட்டு இறக்கணும். அதனால் ஈரம் பண்ணினிருந்தால் ஜலதோஷம், தொண்டை வலி அதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குளிர் நாளில் வாரத்தில் ஒரு நாளைக்காவது சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தூள் மிளகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம்,
குழம்பு இப்போ டிக்காயின்னு வருதுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம் நம்ம குழம்பு. வெங்காய குழம்பு, சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது சுட சுட சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்டோம்னா தலைவலி, தொண்டை வலி, ஜலதோஷம் டக்குன்னு போயிடுங்க. சாதம் சுட சுட போட்டோம். இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்புங்க நல்லா ஊற்றும் போதே அந்த வாசனையும் நல்லா இருக்குதுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.